வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, A to Z நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது சம்பா மற்றும் பின் சம்பா பருவத்திற்கு நடவு செய்த நடவுகளுக்கு எந்த மாதிரியான உரங்களை கொடுக்கலாம், எந்த மாதிரியான உரங்கள் கொடுத்தா நீங்க எவ்வளவு மகசூல் எடுக்கலாம்ன்றத இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல கரெக்டான முறையில உரங்களை கொடுத்தாதான் நம்ம கரெக்டான மகசூல் எடுக்க முடியும். சோ உரன் மேலாண்மையில நீங்க சிறந்து செயல்படணும். இந்த உரங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலை உரங்களாக தாங்க நாங்க தேர்ந்தெடுத்து இப்ப போட்டிருக்கேன். சோ முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 25ஆம் நாள் நீங்க கொடுக்கணும். இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள் கொடுக்கணும். மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 to 80ஆம் நாள் கொடுக்கக்கூடிய உரங்களை பத்தி நம்ம ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க வரோம். அதாவது நீங்க நடவு செஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா மூன்று உரம் கொடுக்கணும். முதல் உரம், இரண்டாம் உரம், மூன்றாம் உரம்னு சொல்லிட்டு 3 உரம் கொடுக்கணும். அந்த உரங்களோட ஃபுல் டீட்டெயிலா பார்த்துடலாம். முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 25ஆம் நாள். முதலா பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ், யூரியா, யுமிக் ஆசிட், இமாரா இல்ல மிஷின், மைக்ரோ நியூட்ரியன்ட், இந்த 5ம் பாத்தீங்கன்னா அந்த 15ஆம் நாள் போடக்கூடிய உரங்களை நீங்க கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரியான உரங்களை நீங்க கலந்து கொடுத்தாதான் அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும். காம்ப்ளெக்ஸ் உரத்துல நீங்க எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20-20-0-13 ஃபேக்டம்பஸ், அதாவது அமோனியம் பாஸ்பேட் சல்பேட்னு சொல்லக்கூடிய இந்த குறியீடு இருக்கிற உரங்களை நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 20-46-0 DAP, அதாவது டை அமோனியம் பாஸ்பேட், இந்த உரங்களையும் நீங்க பயன்படுத்தலாம். ஜிங்கல் சூப்பர் பாஸ்பேட், இந்த உரத்தையும் நீங்க பயன்படுத்துறாங்க. மேல போடக்கூடிய 15ஆம் நாள் உரத்துல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அடி உரமா இந்த டிஏபியும் ஃபேக்டம்பஸும் பயன்படுத்திடுவாங்க. நிறைய விவசாயிகள் பயன்படுத்த மாட்டாங்க. சோ பயன்படுத்தாத விவசாயிகள் மட்டும் இந்த மாதிரியான காம்பினேஷன் பயன்படுத்துங்க. சோ நீங்க அடி உரமா நீங்க இந்த உரங்களை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போடக்கூடிய 15ஆம் நாள் உரத்துல மேல் உரத்துல நீங்க அதை பயன்படுத்த வேண்டாம். சோ நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது, யூரியா கூட கலந்து. சோ அந்த அளவு பயன்படுத்தினாவே உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். சோ நீங்க அடி உரம் போடல, சப்போஸ் அந்த பருவத்துல மட்டும் நீங்க மேல் உரத்துல இந்த ஃபேக்டம்பஸ், டிஏபி, ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை நீங்க கலந்து கொடுக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும், பயிர் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல சிம்பு வெடிக்கும், நல்ல தூர்களும் கிடைக்கும், நல்ல மகசூலும் எடுக்கலாம். யூரியா பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா மல்டிபிகேஷனா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கொடுக்க கூடாது. யூரியா வந்து ஒரே முறை தான் கொடுக்கணும். அது எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 25ஆம் நாள் மட்டும்தான் கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா அதாவது நைட்ரஜன் சத்து அதிகமா இருக்கிறது, அதாவது தய சத்து அதிகமா நிறைந்த உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா மட்டும்தாங்க. நெல் பயிருக்கு 15ஆம் நாள் மட்டும் கொடுத்தாவே போதுமானதுக்கு. நெல் வயலுக்கு முக்கியமான ஊட்டச்சத்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியாவில தாங்க இருக்கு. தயசத்து அதிகமா இருக்கிறதால உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நெல் பயிருக்கு தயசத்து தான் அதிகமா தேவைப்படும். இது பாத்தீங்கன்னா பயிர் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூண்டுங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சிம்பு வெடிச்சிருந்தாலும் சரி, அதை பிரான்சஸ் அதிகப்படுத்துறதுக்கும் நம்மளுக்கு யூரியா பயன்படுது. சோ அதனால பாத்தீங்கன்னா யூரியா ஒரு முக்கிய உரம். சோ நீங்க அதை ஒரே ஒரு டைம் மட்டும் பயன்படுத்துங்க. அதாவது 15 to 25ஆம் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டும் நீங்க யூரியா பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் 98%. இதுல பாத்தீங்கன்னா நிறைய சதவீதத்துல யுமிக் ஆசிட் வருது. 90% இருக்கு, 95% இருக்கு, 98% இருக்கு. நீங்க 98% இருக்கிறத போடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். சோ இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை ஃபர்ஸ்ட் தூண்டுங்க. அதனால உங்களுக்கு அதிகப்படியான வெள்ளை வேர் இறங்குறதால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆரோக்கியமான தூறுகள் வந்து கிடைக்கும். அதாவது சிம்புகள் பாத்தீங்கன்னா பயிர்ல வெடிக்கும். ஒரு பயிர்ல பாத்தீங்கன்னா நீங்க நட்ட பயிர்ல ஒரு 4 பயிர் வச்சு நடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 30 பயிர் 40 பயிர் ஆக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த யுமிக் ஆசிட்டை நீங்க பயன்படுத்தணும். ஆரோக்கியமான தண்டு வளர்ச்சிக்கு உறுதி செய்கிறது, மகசூலை பசுமையாக்கிறது, எண்ணிக்கையில் அதிகப்படியான தூர்கள் கட்ட வைப்பதற்கு இந்த யுமிக் ஆசிட் பயன்படுதுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிமாரான்னு சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 4 கிலோ பயன்படுத்தலாம். இது எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நெல்வாயில வரக்கூடிய குருத்து பூச்சி, இலைப்பேன் மற்றும் நோய்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி கூடிய ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரோனில் 0.6, சல்பர், ஜிங்க், இது பாத்தீங்கன்னா 3 காம்பினேஷன் வரதால உங்களுக்கு பயிர் வளர்ச்சியும் தூண்டும், பயிர் சிம்பு வெடிக்கும். சோ நிறைய
பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இதை போடல, இது காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கு, நீங்க மிஷின் போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதையும் போடலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருத்து பூச்சி, இலைப்பேன், அப்புறமேட்டு தீமை செய்யும் பூஞ்சானுகள் எல்லாமே இதை கொண்டு நல்லது செய்யும். ஸோ கொலோன்ட்ரானி கிரிப்ரோல்னு சொல்லக்கூடியது. ஸோ இதையும் நீங்க பயன்படுத்தலாம், இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்க இமாரா பயன்படுத்துங்க, இல்ல இந்த மிஷின் பயன்படுத்துங்க, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்துங்க. நுண்ணூட்ட சத்துக்கள்ல நிறைய விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா டவுட் இருக்கு. ஸோ நுண்ணூட்ட சத்துக்கள்ல பக்கெட் குருணைகள்ல 4 கிலோ இருந்து 8 கிலோ 10 கிலோ வரைக்கும் இருக்குங்க. இப்ப நீங்க ராலி கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிலோ தான் வரும். பிளாக் டைமண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிலோல இருந்து 10 கிலோ வரும். இஎம் பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 10 கிலோ வரும். பிளான்ட் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் 10 கிலோ. கிரீன் கோல்டு இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோ வரும். சோ இந்த உரங்களை நீங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கான தூறுகளை அதிகப்படுத்தணும், நெல் வயலுக்கான ஆரோக்கிய பயிர்களை நீங்க வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பக்கெட் குருணைகளை நீங்க பயன்படுத்தணும். இதனோட ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய வீடியோல போடலாம். சோ இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் 1 ஏக்கருக்கு 50 கிலோ, கீர்த்தி சிஎம்எஸ் 50 கிலோ, குறுகிய கால நெல் ரகங்களுக்கு 100 நாள் பயிர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு, மத்திய கால நெல் பயிருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 to 140 நாள் பயிர்களுக்கும் இந்த உரங்களை நீங்க பயன்படுத்தலாம். நேரடி நெல் விதைப்புகளுக்கும் இந்த உரங்களை நீங்க பயன்படுத்தலாம். அதாவது குறுகிய கால நெல் ரகங்களுக்கும் பயன்படுத்தலாம், மத்திய கால நெல் ரகங்களுக்கும் பயன்படுத்தலாம், நேரடி நெல் விதைப்புக்கும் நீங்க பயன்படுத்தலாம். கரெக்டான கால அளவை நீங்க செலக்ட் பண்ணி பயன்படுத்துங்க. ஸோ டியூரேஷன் மாற சொல்ல கொஞ்சம் நாட்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸா போகும். ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அந்த வீடியோவை வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பா போடுறேன். மூன்றாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு உரம்ங்க. 65 to 75ஆம் நாள் அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோ, பொட்டாஷ் பாத்தீங்கன்னா 35 to 50 கிலோ. இதுக்கு எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கதிர்வரும் காலங்கள்ல யூரியா பயன்படுத்துறாங்க. யூரியா பயன்படுத்துறதால உங்களோட நெல் வயல்ல பாத்தீங்கன்னா புகையான் தாக்கமும், குருத்துப்பூச்சி தாக்கமும், புழு தாக்கமும் அதிகமா வரும், பூச்சி தாக்கமும் அதிகமா வரும். அதனால பாத்தீங்கன்னா மகசூல் இழப்பு ரொம்பவே ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க யூரியா போடுறதை தவிர்த்துட்டு அமோனியம் சல்பேட் பயன்படுத்துறதால, அமோனியம் சல்பேட் இருக்கிற நைட்ரஜன் சத்துக்கள் பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு அளவா கொடுக்கறதால உங்களுக்கு அதிகப்படியான பூச்சி தாக்கமும் நோய் தாக்கமும் வராது. அது மட்டும் இல்லாம பொட்டாசியம் இருக்க நோய் எதிர்ப்பு சக்திகள், அது மட்டும் இல்லாம இதுல இருக்க சாம்பல் சத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயலுக்கான ஊட்டத்தை அதிகப்படுத்தும், அதாவது நெல் வெயிட்டை அதிகப்படுத்தும், நெல்லோட கலரை அதிகப்படுத்தும், நெல்லோட தரத்தை பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும், நெல்லோட விற்பனைக்கும் இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போடக்கூடிய லாஸ்ட் உரத்துல பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல்ல இப்பதான் முத பாக்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதுலயும் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆயிடுங்க. சோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தியோ வேற ஏதாச்சும் உரங்களை பத்தியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுவேன். தேங்க்யூ, பாய்.